நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சித்தி, அங்கே கிடக்கிறது ஒரு பெரும் பேயின் உடல். உண்மைதானா இது? உண்மையாக நடந்தது. திருஷ்டிப்படாமல் இருக்க உன் பிள்ளை என் கையால் பரிகாரம் செய்ய வேண்டும். நந்தகோபரே, பெரிய கண்டம் நீங்கியது. குலகுரு சாண்டிலியரிடம் சொல்லி பூஜை செய்ய சொல்லுங்கள். இப்படி ஒரு அரக்கியிடம் இருந்து மீழ்வது ஏதோ தெய்வீகமான செயல்தான். தெய்வீக செயல்? ஆம், இது தெய்வீகமான செயல்தான். குழந்தை நலம்தானா? நலம்தான் நந்தரே. பாருங்கள், நீங்களே பயப்படாதீர்கள். குழந்தை களைத்திருக்கிறான், அப்படியே தூங்கிவிடுவான். மலை போன்ற பிணத்தை எப்படி எரிப்பது? பெரும் பிரச்சனைதான். 10-15 சிதைகள் மூட்டி இந்த சடலத்தை துண்டு துண்டாக்கி எரித்து விடுங்கள். அதுவே நல்லது. ஏன் எழுந்து விட்டீர்கள்? அம்மா வருகிறாள், அவளை வரவேற்கிறேன். அம்மாவா? பூதனா மாதா. பால் பருகக் கொடுத்ததால் அவளை அம்மாவை போல் மதிக்கிறேன். இந்த மாதா முன்பிறவியில் தாய்மை பாசத்தோடு என்னை பார்த்ததைக் கண்டேன். முன்பிறவியிலா? ஆம், முன்பிறவியில். எப்போது? நான் வாமனாவதாரம் எடுத்தபோது அந்த பிறவியில் இவள் பலி சக்கரவர்த்தியின் மகள் ரத்னமாலா. நான் வாமன வடிவம் எடுத்து யாகசாலைக்குள் வந்தேன். ரத்னமாலா தாயன்போடு என் வாமன வடிவத்தை பார்த்தாள். அவள் பார்வையில் உள்ள தாய்மை என்னை நெகிழ வைத்தது. இறைவா, இந்த வடிவத்தில் உன்னை பார்க்கும் போது உனக்கு தாயாக இருந்து பாலூட்ட ஆசை நிறைவேற்றுவாயா? அவள் மௌனத்தின் ஆழத்தில் இருந்த ஆசையை, அதன் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன். யார் எதை கேட்டாலும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லையே.
எண்ணம் போல் நடக்கும் என்று வாழ்த்தினேன் மௌனமாக. மன்னன் பலியிடத்தில் 3 அடி மண் தானம் கேட்டேன். அதை பெறுவதற்கு திருவிக்கிரம ரூபம் எடுத்தேன். தந்தவரின் தலைமீதே கால் வைத்தேன். அதை பார்த்த ரத்னமாலாவுக்கு என் மேல் கோபம் வந்தது. கோபத்தினால் அவள் என்னை பகைவனாகவே கருதிவிட்டாள். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருந்தால் அதற்கு பாலூட்டி இருக்க மாட்டேன், விஷத்தை புகட்டி இருப்பேன். எப்படி கேட்டாலும் தருவேன் அல்லவா? இந்த பிறவியில் 2 ஆசைகளையும் தீர்த்து விட்டேன். அவள் விஷமும் தந்தாள், அன்னை போலவே பாலூட்டினாள். பிரபுவே, பஞ்சகி உங்களுக்கு விஷம் தந்தாள், தாய் போல் வந்து ஏமாற்றினாளே. இல்லை ராதை, விஷமாயிருந்தாலும் அது ஒரு அன்பு தாய் பாசமுடன் மைந்தனுக்கு அமுதூட்டுவது போல் இருந்தது. அது ஒரு பரவச நிலை. அந்த நிலையில் மாதாவை கண்டேன், அமுதத்தை உண்டேன். உண்மையில் அந்த பூதனா மாதாவின் போலி நாடகத்தை ரசித்தேன். அதன் பலன் முக்தி அளித்தேன். இந்த கருணையினாலே எங்கள் பிரபு உன்னை போலே இங்கே யார் இனிமேலே அமுதா இது போல் இனியார், அமுதா இது போல் இனியார். யாருமில்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. எங்கும் இல்லை என் இறைவன் போலே, அமுதாமுனை போல் இல்லை. யாரும் இல்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. அவரே புரிந்தும் தாயினும் பரிந்து அருள் புரிந்தாயே அன்பெனும் தாயே. உன் பெயர் சொன்னால் உடன் வருவாயே, குறைகளை பொறுத்தே அருள் தருவாயே. எங்கும் இல்லை என் இறைவன் போலே, அமுதாமுனை போல் இல்லை. யாரும் இல்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன், அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன், அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன், அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். ஹரி நாராயணா நாராயணா, ஹரி நாராயண 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 நாராயண, ஹரி நாராயண 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 நாராயண, ஹரி நாராயண நாராயண நாராயண, ஹரி நாராயண நாராயண நாராயண, ஹரி நாராயண நாராயண நாராயண.
நாம் தேடிக்கொண்டிருந்த பிள்ளை அவனேதான். பூதனாவின் மரணம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. பூதனையின் உயிர் குடித்து அவன் இன்னும் வாழ்கிறான் என்றால் அவன் வெறும் ஒரு சாதாரண பிறவி அல்ல. எதை வைத்து நாம் இதை உறுதிப்படுத்த முடியும்? பூதனா விஷப்பால் ஊட்டினாளா? நமக்கு கிடைத்திருக்கும் செய்தி பூதனை அவனை எடுத்துக்கொண்டு ஆகாசத்தில் பறந்தாள் என்றுதான். அவள் பறக்கும் பொழுது மடிந்தாள். எனக்கு தோன்றுகிறது அவள் அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு நேராக நம் மன்னரை பார்க்க வந்திருக்கலாம். அந்த குழந்தையை மன்னரின் கைப்படவோ அல்லது மன்னரின் முன்னால் வைத்து அவளே கொல்வதற்கு திட்டமிட்டாளோ என்னவோ. விவாதம் வேண்டாம். பூதனையின் மரணம் எப்படி நிகழ்ந்தது? இது பற்றி இன்னும் எனக்கு பதில் தெரியவில்லையே. அவள் மரணம் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கலாம். மூச்சுக்காற்று உள்ளவரை உயிர் உடலை செயல்படுத்துகிறது. அந்த மூச்சுக்காற்று நின்று விட்டால் உயிர் பறவை பறந்து விடுகிறது. சாணூரா, அன்று நீ சொன்னதென்ன? இனிமேல் நம் வீரர்களை அனுப்ப வேண்டாம், நமது வலிமை மிக்க அரக்கர்களில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றாய். என்னை கொல்ல பிறந்த பிள்ளைதான் கோகுலத்தில் வளர்கிறான். எப்போது அவன் அழியப் போகிறான் என்பதை பற்றி நீ சிந்தித்து முடிவெடு. பொழுது விடுவதற்குள்ளாக கோகுலத்து பிள்ளையை கொல்பவரை தேடி பிடித்து வா. சிந்தித்து செயலாற்று. கொடுத்த பணியை அவன் முடிப்பான் என்பது மட்டும் தெரிந்தால் எதையும் தருவேன். அதற்காக சரி மன்னா. சாணூரா, சிரமமான பணிக்கு இந்த பிராமணன் தான் கிடைத்தாரா? ஆம் மன்னவா. போதும், உன் மீதே எனக்கு சந்தேகம் வருகிறது. இவர் கோகுலத்திற்கு போனால் இவர் நந்தன் மகனை கொல்ல மாட்டார், கொல்லப்படுவார். ஆம் மன்னவா. பிறகு பிறகு இந்த பிராமணனை ஏன் உன்னுடன் அழைத்து வந்தாய்? இவர் ஜோதிடம் பார்த்து வழி சொல்வாரா? கம்சமன்னா இதை செய்தால் உங்கள் பகைவனை ஒழித்து விடலாம் என்று. இல்லை மன்னவா, இவர் ஜோதிடம் சொல்ல மாட்டார், சாதனை புரிந்து வருவார். இவரையா சொல்கிறாய்? இந்த பிராமணனையா? சாணூரா, உன் புத்தி ஏன் இப்படி போகிறது? உனக்கு தெரியும், கொல்லப்பட வேண்டிய நமது பகைவன் வெறும் ஒரு சாதாரண பிறவி அல்ல. அவனை கொன்று தீர்க்க ஆற்றல் நிறைந்த யாரையாவது அனுப்பு. இந்த மந்திரம் சொல்லும் பிராமணனால் என்ன முடியும்? மன்னிக்க வேண்டும் மன்னா, பிராமணன் கேலிக்குரியவன் அல்ல. அவன் மந்திரங்களும் ஆற்றல் குறைந்ததல்ல. அந்தணனின் படிப்பு, அவன் கற்றறிந்த மந்திரங்களின் சிறப்பு, அதை இடமறிந்து சொல்லும் அவன் பொறுப்பு, அதுவே அறியாமையை அழித்துவிடும் நெருப்பு. அதுவும் என்னைப் போல் அந்தணன், தந்திர வித்தைகள் அறிந்தவன், பயங்கரமான மாயாவி சக்திகளை தகர்த்தெறிவான். நீ சொல்வதை பார்த்தால் உனக்கு மந்திரம் தந்திரம் இரண்டுமே தெரியும் என்கிறாயா? ஆம் அண்ணா, மண்ணும் விண்ணும் புகழும் மாண்புமிக்க அசுரகுரு சுக்ராச்சாரியரின் சீடன் நான். நான் வழிபடும் தெய்வமாக அவரை உருவகப்படுத்தி குரு பீடத்திலே அவர் சிலையை வைத்து பூஜிப்பவன். உலகமே அறியும், தேவாசுர போரில் மாமன்னன் பலியை மகாவிஷ்ணு கொன்றுவிட்டார். அப்போது என் குருநாதர் அவர் படைத்த சஞ்சீவினி மந்திரத்தால் மன்னன் பலியையும் செத்து கிடந்த படைகளையும் உயிர்ப்பித்தார். குரு பரம்பரையின் அருளால் மாணவனாகிய என்னிடத்திலும் அவருடைய மந்திர சக்தி பதிந்து போயிருக்கிறது. என்னை பார்த்ததுமே உன்னை பற்றி இப்படி விவரமாக பேசவில்லையே. விவரமான பேச்சு வீண் பெருமையாகுமே. மாவீரன் சாணூரன் என் ஆற்றலை அறிந்தவர். அவர் என்னை பணித்தார். மன்னரிடம் சென்று சேவை செய் என்று நான் ஓடோடி வந்தேன்.
உன் ராஜபக்தி என்னை பெருமைப்படுத்துகிறது. துன்புறுத்தும் பிரச்சனை உனக்கு தெரியும். தெரியும் மன்னா. சாணூரனிடம் உறுதி கூறியிருக்கிறேன், மன்னரின் கவலையை தீர்த்து வைப்பேன் என்று. இந்த காரியம் கிள்ளுக்கீரை அல்ல பிராமணனே. பிராமணன் சிந்தித்து செயலாற்றுகிறான். ஒரு அந்தணன் ஆயர்குல நந்தரிடம் போனால் கைகூப்பி மரியாதையுடன் அழைத்து உட்கார வைப்பார், சந்தேகமே இல்லை. அவருடைய பண்பாடு தாங்கள் அறியாததல்ல. உனக்கு தெரியும். கம்சன் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை முடித்துக் கொடுத்தால் உனக்கு பொன் தருவேன், பொருள் தருவேன் கை நிறைய. நான் அறிவேன். நான் வந்த மாளிகை நான் கேட்பதை தந்தனுப்ப தயங்கவே தயங்காது. உனது நம்பிக்கை வீணாகாது. உன்னை போல் ஒருவன் கிடைத்ததில் பெருமைப்படுகிறேன். படித்த பிராமணன் ஒருவன் உன்னை போல் செயல்பட துவங்கினால் அவன் கொடுமையின் எல்லை வரை போகவும் தயங்கவே மாட்டான். ஒரு கொடிய பிராமணனுக்கும் ஒரு கொலைகாரனுக்கும் வித்தியாசமே கிடையாது. போதும் போதும், நீ மட்டும் எனக்கு போதும். சொல் சொல், இந்த காரியத்துக்கு என்று நீ முடிப்பாய். நாளையே. என்ன? ஆம், நான் இன்று மயானத்தில் பயங்கர சக்தியை உருவாக்குவேன். அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு காலை பொழுதில் கோகுலம் போய் சேருவேன். வணக்கத்துக்குரிய எனது குருதேவர் சுக்கிராச்சாரியரே, நான் போகும் பணி நன்கு முடிந்தால் முழுமுதல் காரியமாக நான் வசிக்க அரசருக்கிணையாக அழகு மாளிகை கட்டுவேன். அந்த மாளிகையின் முன்னால் நான் வணங்க அற்புதமான ஆலயம் ஒன்று எழுப்புவேன். எழுப்பிய ஆலயத்தில் தமது சிலையை நான் ஸ்தாபித்து அங்கு நித்தியப்படி புஷ்பாஞ்சலி செய்து போற்றுவேன். குருவே, அற்புத கோயில் கட்டுவேன் என்று சொன்னேன். பழையன கழிந்து புதியன புகுவதற்கு இது அடையாளமா? பொன் கிடைத்தால் நிச்சயம் கட்டுவேன்.